ஏர் ஜோன் டிராவல்ஸ் என்னும் பெயரில் பெருந்துறையில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறேன். எங்களது கம்பெனியில் 20 வண்டிகள் உள்ளது. எங்கள் வண்டிகள் இன்ஜின் பழுதாகும் போது எங்களது அந்த இன்ஜினை பழுதுவாக்காமல் புது இன்ஜின் மாற்றுவது எங்கள் கம்பெனிக்கு வாடிக்கையான ஒன்று. அனைத்து ஆப்ரேட்டர்களுக்கும், டிராவல்ஸ் ஆப்ரேட்டர்களுக்கு. அதில் கடந்த மே மாதம் டிவிஎஸ்ல விட்டு அசோக் லேலண்டில் புது இன்ஜின் ஒன்று போட சொன்னோம். புது இன்ஜின் போட சொல்றதுக்கு போட்டு வண்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கு 3 லட்ச ரூபா பணம் கட்டிட்டோம். பட் 5ஆம் மாதம் நான் போட்ட இன்ஜினுக்கு 10ஆம் மாதம் வரைக்கும் எனக்கு ஆர்டிஓவில் என்டாஸ் பண்ணுற லெட்டரை அவங்க கொடுக்கல. ஏன் கொடுக்கலின்னு சொல்லி நான் என்னுடைய லாயர் நடராஜ் மூலியமாக நான் ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்தேன். டிவிஎஸ்லேருந்து உயர் அதிகாரிகள் அந்த டிஜிஎம் ஜெயக்குமார் ஒரு 2-3 பேர் என்னை ஆஃபீஸில் சந்திச்சாங்க. எதுக்காக நீங்கள் டிவிஎஸ் பேரில் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு உண்டான ஃபார்ம் கொடுக்காதனால வண்டி ஆர்சியில் ஒரு நம்பர் வச்சு, இன்ஜினில் ஒரு நம்பர் வச்சு நான் வண்டி ஓட்ட முடியாது, அதனால் வண்டி நிறுத்தி வச்சுருக்கேன், ஏன் ஃபார்ம் தர மாட்டேங்கிறீன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, நான் இல்லை வண்டிக்கு நாங்களே நம்பர் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதனால் நான் அடித்தது, என்னுடைய வண்டிக்கு நீங்கள் எப்படி நம்பர் அடிக்க முடியும்னு கேட்டதுக்கு, நாங்கள் 100கணக்கான இன்ஜினை விற்றுருக்கோம், இது Euro 3 இன்ஜின், சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தால் கடந்த மார்ச் மாதமே தடை செய்யப்பட்ட இன்ஜினு. இந்த இன்ஜினை 2017 மார்ச்சோட சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணிருச்சு. அந்த இன்ஜினை 2017 மேய்க்கு எனக்கு விற்றுருக்காங்க. அந்த விற்றதை மறைக்கக்கூடிய இதுக்காக இவங்களே நூற்றுக்கணக்கான இன்ஜினை வெளியே விற்றுட்டு இவங்களே ஃபோர்ஜரி நம்பர் அடிச்சுட்ருக்காங்க. அதனால் இது நாளைக்கு ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபோர்ஜரி நம்பரை பார்த்தாங்கன்னா நாளைக்கு நாங்கள் அந்த கிளைமை எதுவுமே வாங்க முடியாது. மிகப்பெரிய சிக்கலுக்கு நாங்கள் ஆளாயிருப்போம். இவ்வளோ ஒரு நம்பர் 1 டிவிஎஸ் கம்பெனியுமே அசோக் லேலண்ட் கம்பெனி இந்த மோசடிகளை எதுக்காக வாடிக்கையாளருக்கு பண்ணாங்கன்னு தெரியல. இதனுடைய விபரீதம் புரியாமல் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் எனக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நான் இன்றைக்கி பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துருக்கேன். அவங்க அந்த நம்பரை கூட பார்த்துக்குங்க. அதனால் நான் அந்த 2 இன்ஜினோட ஃபோட்டோ, அனைத்து ஆதாரங்கள், நான் வக்கீல் நோட்டீஸ் விட்டதை எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால் இவங்க சட்டத்துக்கு புறம்பாக உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பையே மீறக்கூடிய அதிகாரத்தை இவங்களுக்கு யார் கொடுத்தது? இது உச்சநீதிமன்றத்துக்கு கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டுக்கும் போகும். ஏன்னா இது Euro 3ங்கிறது பொல்யூஷன் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது இவங்க சுப்ரீம் கோர்ட்டால் தடை செய்யப்பட்ட முறைப்படி ஸ்கிராப் பண்ண வேண்டிய இன்ஜினை வாடிக்கையாளருக்கு போட்டு அதில் நம்பரை அடித்து மோசடி பண்ணியிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய வேலை. இதுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும். இது போட்டு எனக்கு அந்த கம்பெனியில் அசோக் லேலண்ட் கம்பெனிலையுமே அவங்களோட ஏஜெண்டாக இருக்கிற டிவிஎஸ் கம்பெனியுமே இதுக்கு பதில் சொல்லணும். இது அசோக் லேலண்ட் இது வெளியே விற்றது தப்பு. அப்படியே விற்றாலும் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இது வெளியிட்டது அதை விட மிகப்பெரிய தப்பு. இதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இல்லை BS 3ன்னு தான் பில்லை கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் கவனிக்கலைங்க, அதைய பில்லை கவனிக்கல. பல பிஸ்னஸ் பண்ணுறதுனால கவனிக்கல. எங்களுக்கு 5 மாதமாக அந்த ஆர்டிஓவில் என்டாஸ் பண்ணுற பேப்பர் கொடுக்கலிங்காட்டி சந்தேகம் வந்தது. எப்போவுமே இன்ஜின் போட்டால் கொடுத்துருவாங்க. அதை கொண்டு நாங்கள் ஆர்டிஓவில் கொடுப்போம். ஒரு இன்ஜின் மாற்றுவோம், ஒரு வண்டி அடிவிட்டதுன்னா சேஸ் மாற்றுவோம். சேஸ் கூட நாங்கள் மாற்றிருக்கோம். ஒரு வண்டி ரொம்ப ஹெவியாக ஆக்சிடென்ட் ஆன வண்டி சேஸே முறிஞ்சிருச்சு, சேஸ் மாற்றிருக்கோம். அது சேஸுக்கு அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. நாங்கள் ஆர்டிஓவில் போய் அதை என்டாஸ் பண்ணிங்க. ஆல்ட்ரேஷன் சொல்லி 300 ரூபாய்க்கு கட்டினோம்னா இன்ஜின் ஆல்ட்ரேஷன், சேஸ் ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க எதுக்காக இப்படி ஒரு மோசடி பண்ணாங்கன்னு தெரியல. எங்களுக்கு போடும்போது தெரியாது. தெரிஞ்சுதான் நாங்கள் 3 லட்சம் பணத்தை கொடுக்க மாட்டோம். போடும்போது தெரியாது. இவங்க அந்த உண்டான பேப்பர் கொடுக்கலிங்கிறதுனால தான் நாங்கள் அடுத்த கட்டமாக லீகலாக தான் போனோம், வக்கீல் நோட்டீஸ் விட்டோம். அப்புறம் தான் இவங்க என்னை தேடி வந்தாங்க. அது இவங்க வரல. நாளில் எடுக்க வேண்டியதில்லை. கவர்மெண்ட் பிரச்சனை இருந்தால் தான் 2 நாள் இருக்கும். ஒரே நாள்
பேப்பர்லாம் கொண்டா கொஞ்சம் கொடுக்கலிங்கிறோம் சிவில் கொடுத்தா கொடுக்கல நெஞ்சில் கழட்டி கொடுத்து கூட பணத்தில் இல்லை இது பொதுவானது. அந்த பக்கம்